ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் ராகி மாவு மட்டும் வச்சு செய்ய போகிறோம் இந்த சப்பாத்தி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப்பு ராகி மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு ராகி மாவு போட்டுக்கலாம். ராகி மாவு 1 கப்புனா தண்ணி 1 கப்பு தான் ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டுலாம். மாவு பாருங்கள் இப்படி இருக்குது. அப்படியே மூடி வச்சிடலாம். சூடாக இருக்குது. சூடு ஆறுற வரலும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் கையில் பொறுக்கிற மாதிரி சூடு இருக்கும்போது எடுத்துடலாம். ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கும்போது நான் எடுத்திருக்கேன். ஒரு சிலிக்கான் மேட்டில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டு நம்ம செய்து வச்சுருக்க மாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அமுத்தி அமுத்தி பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி உடஞ்சி போகாமல் நல்லா வரும். கை வச்சு பாருங்கள், நான் தேய்ச்சி காமிக்கிறேன். அதே மாதிரி நல்லா தேய்ச்சி அமுத்தி பிசைஞ்சிக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து கொஞ்சமாக ராகி மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். ராகி மாவே தான் நான் போட்டிருக்கேன். அதே தொட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும்போது ரொம்ப மெதுவாக தான் தேய்க்கணும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இழுத்து இழுத்து தேய்ச்சோம்னா உடஞ்சி போயிடும். ஒரு டப்பா மூடி வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. அதே போல் எல்லாமே தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சிருக்கேன். தவா நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்றோம் தவாவை. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஒரு சப்பாத்தி நல்லா தவா சூடு ஏறின அப்புறம் தான் போடணும். ஒரு 30 செகண்ட் வந்தப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் விடலாம். ஃபஸ்ட்டு 2 சப்பாத்தி உங்களுக்கு நார்மல் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா பஃப்னு வரும். இப்பயே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்பாத்தியே நல்லா தான் வருது. ஆயிலெலாம் போட போகிறதில்ல. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொதிக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஆயிலே போடல. நீங்கள் விருப்பப்பட்டால் ஆயில் போட்டுக்கலாம். இப்படி சுடும்போது பக்கத்தில் நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பஃப்னு வருது. ஃபஸ்ட்டு 2, 3 சப்பாத்தி அப்படி வரும். அதுக்கு மேலே எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி நல்லா பஃப்னு ஃபுல்கா மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தி நல்லா பஃப்னு வந்துருச்சு. வெறும் ராகி மாவு தான் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே போட கிடையாது. தேங்க்யூ.